ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வேலூர் வந்திருக்கோம். மேலே கூலிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த டெரஸில் வெதரிங் கோஸ் போட்டு மேலே தட்டோடு ஒட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம கூலிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக மைனூட் கிராக்ஸ் நிறையவே இருக்குது. கோபாலிமர் சிமெண்ட் பேஸ்ட் வச்சு நம்ம அந்த கிராக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒர்க் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கோட் ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணலாம். ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பெர்சர் பேண்ட் ஹோம் ஷீல்ட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கோட் ப்ரைமர் நம்ம 40% ஆஃப் வாட்டர் டைல்யூட் பண்ணி ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் இதே போல் ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. அந்த சைட் கண்டிஷன்ஸ் டெரஸை பொறுத்து தான் நம்ம ப்ரைமர் மெத்தடும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சைட்டில் வந்து நியூ பில்டிங் கட்டி 1 year தான் ஆகுது. ஸோ அதனால் வந்து மைனூட் கிராக்ஸ் தான் இருந்ததுனால நமக்கு அந்த ஹோம் ஷீட்டை வந்து நம்ம 40% வாட்டர் டைல்யூட் பண்ணி ப்ரைமராக அப்ளிகேஷன் பண்ணுறோம். இன்னும் ஒரு சில டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸோட சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கோபாலிமர் சிமெண்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ப்ரைம் கோட் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைமில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது அதோட கண்டிஷன் சர்ஃபேஸை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ப்ரைம் கோட் அப்ளிகேஷன் பண்ணி முடிஞ்சு ட்ரையிங் டைம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுறோம். நார்த் சவுத் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணோம்னா செகண்ட் கோட் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் அந்த டைரக்ஷனில் அப்ளிகேஷன் பண்ணணும். ப்ளஸ் டைப்பில் நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது நல்லாவே கவரேஜ் ஆகும். எந்த ஒரு சின்ன டாட்ஸு அந்த மாதிரி எதுவும் வராமல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் கோட்டிங். இந்த வீட்டோட கிளைண்ட் வந்து வெறுமனே கூலிங்காக மட்டும் இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணல. ஃபியூச்சரில் வந்து டெரஸில் எதுவும் லீக்கேஜ் இருக்காமல் இருக்கிறதுக்காக இப்போவே வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாங்க டெரஸை. ஸோ அதனால் வந்து ஒயிட் அப்ளிகேஷன் பண்ணுறாரு. கூலிங்காகவும் இருக்கும், சேம் டைம் வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக. நம்ம என்ன பிராண்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அந்த பிராண்டு என்ன சொல்லியிருக்காங்க கவரேஜ், அந்த ஒரு பக்கெட் 20 liter பக்கெட் வந்து கவரேஜ் ஏரியா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன் பண்ணுற அந்த கோட்டிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். லைஃபும் ரொம்ப நாளைக்கு வரும். எதுக்காக நம்ம அந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து கூலிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி 1 yearலேயே வந்து எனக்கு உறிஞ்சி வந்துருச்சு, இல்லை கூலிங் சரியாக வரலன்ற ப்ராப்ளம் இதனால தான் வரும். கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஏரியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிட்டர்ஸ் ஆஃப் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு 2 பக்கெட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 1 பக்கெட் மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் கம்மி பண்ணதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வரும். பார்த்து கரெக்டாக சரியான முறையில் இந்த ஒர்க்கை பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை மிஸ்ஸாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இது போல் உங்களுக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் சர்வீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.